ஊர் கிராமவாசிகளே, இந்த நாடகத்தை நடந்து கொண்ட விழா கமிட்டியாளர்கள் மற்ற வெளியூர் நாடகத்தை வந்திருக்கிற ரசிகர்கள் மற்றவர்களை ராஜேந்திரனை கலைமுறை கொண்டு எங்களிடம் சம்பூர்ண அழைத்த நாடகம் 5 தினங்களுக்கு நடக்கக்கூடிய அர்ச்சனை நாடகம் 3 தினங்களுக்கு நடக்கக்கூடிய அர்ச்சனை நாடகம் என்று ஒரே விதமாக நடந்திருக்கிறது. அதில் எல்லா ஊரும் சரியா 10 மணிக்கு நாடகத்தை ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு ராஜேந்திரன் இந்த ஊர்ல அரங்கேற்ற காலத்தினாலே இன்னைக்கு 7 மணிக்கு நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. மணி 7 இல்லையா? மணி 7 ஆகியிருக்கிறான். ஆகையாலே விடிய வரை இருந்தது நாடகத்தை சீர்வதற்கு கண்காணிக்க வேண்டும் வந்தாங்க எனக்கு மாநிலத்தை ராயந்தம் இருக்கு அவங்க வாரத்துல மாதம் இருக்கு. அதாவது வந்து மாநிலத்தை வயசு கிராமங்களுக்கு நன்றி தெரிவித்து வருவோம். இந்த மாநிலத்தை இன்னும் ஏற்றணும்ல. இந்த மாலை இருக்கு. இந்த மாலை வந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மாலை 3 மாலை. முதல் சரியா இந்த மாலை கடைசி மாலை இது 3 மாலை முடிஞ்சிடும். 4வது ஒரு மாலை இருக்கு மஞ்சள் மாலை. நமக்கு எல்லாம் கூட்டம் வருவோம். அதனால மாலையிலிருந்து மலையாசிரியர் கிராமவாசிகளுக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். பேசும்போது இந்த அரிச்சந்திரனாக எப்படி தோன்றியது, எப்படி நடைபெற்றதுன்னு ஒரு தலைவர் பேசும்போது சொன்னாங்க. இந்த அரிச்சந்திர நாடகம் நலிவுற்று இருக்குன்னு. நலிவுடல, ஒரு சில பகுதிகளும் நலிவுற்று இருக்கு. இந்த மாசம் 30 நாள் நாங்க நாடகம் ஆடிக்கிட்டு தான் இருக்கிறோம். காரணம் அரிச்சந்திர நாடகம் பழமை புதுமையாவது, புதுமை பழமையாவது. இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சினிமா பாடல்கள் எல்லாம் வந்து இப்ப பழைய பாடலை தூக்கி புது பாட்டில் எழுதிட்டாங்க. ஏன்னா இப்ப கவிஞர்களுக்கு எழுதுறதுக்கு வார்த்தை இல்ல, அதனால அந்த வார்த்தையெல்லாம் தூக்கி இதுல போட்டுட்டு இப்ப எல்லாம் புது பாட்டு உள்டா விட்டுட்டு இருக்காங்க. ஆமா, நாம விட்டுட்டு இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா இப்ப இன்னமும் நாடக உலகம் அழியல. கலைஞர் புதுக்க அந்த கலைஞர் இன்னும் அழியவே இல்லை. இந்த பகுதியிலே ராஜபிரவன் பாரியா சேவனோன் சிதம்பரம் கடலூர்ல இருந்து இது வரல போஸ்டர் எடுத்து விட்டுருக்காரு. பெரிய பெரிய அந்த டிஜிட்டல் போஸ்டர் விட்டுருக்காரு. போஸ்டர் மட்டும் இல்ல, ஆமா எங்களையா கிட்டத்தட்ட இன்னொரு 3-4 மாசத்து சம்பளம் நினைக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு நாடகத்தை போட்டிருக்காங்கன்னா கலை ஆர்வம், கலை யாரையும் விடாது. கலை ஆர்வம் முடிச்சவங்களை யாரும் விடாது. அப்படி ஒரு எல்லாருக்கும் இந்த கலை ஆர்வம் வர்றதில்லை. இந்த கலை ஆர்வம் வரக்கூடிய இவ்வளவு ஒரு ஆர்வத்தினாலே பல்வேறு பகுதிகளை சென்று முக்கியமான நடிகர்கள் எல்லாம் வந்திருக்கிற நடிகர்கள் எல்லாம் மிக சிறந்த நடிகர்களை கொண்டு வந்து எங்க அமைச்சிருக்க
படுத்து கிடக்கிற புண்ணியவதில கொஞ்சம் கழிப்பு விடுங்க. ஏன்னா அதுவும் போய் நின்று பார்த்துட்டு அதுவும் குப்புற கடப்பு வைப்போம். அதுல ஏன்னா இந்த நாடகத்தோட ரிசல்ட் சொல்றது இப்போ அதுதோ காலையில யாரு? ஆமா அந்த நாடகம் ஆடி கிழி கிழிச்சா வைப்போம். தூங்குறதான் கிழிச்சு விட்டுட்டு போவோம். அதனால அதுல கொஞ்சம் கழிப்பு விடுங்க. அதாவது அடுத்த இன்னொரு பவுன் இருக்கு, அடுத்த டான்ஸ் இருக்கு. மணி 12 ஆயிடுச்சு. அதனால கதை இன்னைக்கு ஒரே நாள்ல காட்டணும். நாளை தினம் சத்யவான் சாவத்தி நாடகம் மிகப்பெரிய எல்லாத்தையும் காட்டணும். ஒரே நாள்ல அதை காட்டிட்டு போ. நாடகம் விவரமா சொல்றேன் தம்பி. ஒரே நேரத்துல காட்ட போன காட்டுன்னு நாளைக்கு கடனை கட்டு வீட்டுல நல்லா ஆட்சி வந்து போதுவா. அதனால இன்னைக்கு இந்த அர்ச்சனை நாடகம் இன்னைக்கு ஒரே நாளைக்கு நடைபெறுகிறது. ஆமா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட், நாளைக்கு சாந்தி முகூர்த்தம். முதலாத்திரி இன்னைக்கு முதல் இன்னைக்கு கூட பேச்சு விடல. என்ன தம்பி என்ன பண்ண இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஆமா இன்னைக்கு வந்து முதல் இரவு முதலாத்திரி. சாந்தி மூத்திரம் அவங்க அக்கா மூத்திரம் சாந்தி மூத்திரமா. அதாவது இன்னைக்கு முதல் இரவு நாடகம். இந்த முதல் 2 இரவு நடக்கக்கூடிய முதல் இரவு நாடகம். நீங்களா அமைதியானது நாடகத்தை கண்டுகளிக்குமாறு வேண்டும் கேட்டுக்கொண்டு நாளை தினம் என்ன வச்சுப்போம். வாழ மின்னக்க வெள்ளங்க மின்னக்கு கல்யாணம். வாழ மின்னக்க வெள்ளங்க மின்னக்கு கல்யாணம். நீ கூட்டமெல்லாம் கடலில் நடக்கதையா திருமணம். அந்த ஆசரப்படி ஆளுக்கெல்லாம் திருமணம். கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம். வாழ மின்னக்க வெள்ளங்க மின்னக்கு கல்யாணம். அந்த பெண்ணாங்க நீ கூட்டமெல்லாம் ஒரு பலம். சொந்த பந்தம் வீசக்கார கண்மா
மரியாதைக்குரிய நெய்வேலியை சேர்ந்த அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் உங்களை அழைத்து வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். காக்க வந்த பெரிய கருப்பா எட்டு வச்சு நடந்து வாரோ கருப்பை எல்லைக்குத்தான் தொடர்ந்து வாரோ அருவா மினுங்க கருப்பனோட ஆவேசம் வரும் கொண்டு அருவா மினுங்க கருப்பனோட ஆவேசம் வரும் கொண்டு திருக்கோள் பூசப்பாரு திருநீரு பூசப்பாரு குறுக்கு தள்ளப்பாரு துன்பப்பட்டப்பாரு கருப்பனோட நெச்சிவாரு கருங்க கட்டுப்பாரு கூட்டுப்படி கட்டுப்பாரு துணியத்தை பட்டப்பாரு கட்டைய செருப்பு மாட்டி கருப்பனுக்கு காலுக்கு கட்டி கட்டைய செருப்பு மாட்டி கருப்பனுக்கு காலுக்கு கலந்தை கட்டி காலை மாட்டி ஆடி வராரே காலை மாட்டி ஆடி வரா கருப்பு கருப்பு சாமி அடுத்ததாக உங்களிடத்திலே இந்த விருதை வாசிக் கொண்டிருக்கிற விருதக சக்கரவர்த்தி கோடியடி குமரன் தஞ்சாவூரை சேர்ந்த அருமை நண்பர் கேசி பிரபலம் அவர்கள் ஒன்றது முருகன் அன்போடு பரவாயில்ல ஏதோ பொண்டாட்டி மேல போட்டுருக்கு எல்லாத்தையும் போட்டு கடிக்கிறாங்க அண்ணே இப்ப நான் சொல்ற மாதிரி விட விடாடியாச்சுங்க இப்போ முதல்ல கல்யாண வீட்டுக்கு வேலை வாசிக்கலாம் நீங்க வந்து கல்யாண வீட்டுக்கு கல்யாண வீட்டுக்கு வேலை வச்சாச்சு அடுத்தது ஃபர்ஸ்ட் நைட் வாசி தம்பி தம்பி ஃபர்ஸ்ட் நைட் செஞ்சு காட்டு ஃபர்ஸ்ட் நைட்ட செஞ்சு காட்டு அப்பதான் நாங்க வாசிப்போம் அதை பார்த்துக்கிட்டு தான் நீங்க வாசிப்பீங்களா ஆமா அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்குறது தம்பி இப்ப காவடி மேல அடிக்கிற அடி பாப்போம் காவடி மேல காவடி மேல முடிஞ்சு சாவு மேல முடிஞ்சிருச்சு அடுத்தது இப்ப கரகாட்டம் அடிக்கிற அடி பாப்போம் கரகாட்டம் அப்படிதான் சவா சவா ஐயா வாடா சாமி சாமி வாடா போதும் இவன் டீ கடாக்கிறானா இப்ப டீ காத்துறாங்க ஐயா போய் இங்க வந்தாத்துக்கிறாங்க பாரு இருந்தாலும் பரவாயில்ல அடுத்தபடியாக உங்களுக்கு ஆழ்வன் பார்த்து வருகின்ற ஆழ்வன் சக்கரவர்த்தி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கும்பகோணத்தை அருகாமல் திருமங்கலத்தை சேர்ந்த புலவந்தன் அவர்கள் ஆல் ரோல் எல்லோரும் கொண்டாடுவே எல்லோரும் கொண்டாடுவே அந்தாடி பெயர் சொல்லி நம்மோடு வாசை எண்ணி அந்தாடி பெயர் சொல்லி நம்மோடு வாசை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவே எல்லோரும்
அதான் சிறந்த முறையில காசே வாங்காம கட்டு கட்ட பணமா தான் சிறந்த முறை ஒளிவரை அமைத்துக் கொண்டிருக்கின்ற ஆறுமுகம் சவுண்ட் சர்வீஸ் சிறந்த முறையில் அமைந்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக எனக்கு அடுத்ததாக வரைந்திருக்கின்றேன். ஆமா என்ன எல்லாமே கேட்டாலே பொம்பளை தர சொல்லலையே அப்படி வருத்தப்பட்டு பாருங்க. பேரம்பலம் கொண்ட இந்த தெற்கு சேப்பலாநத்தம் அருமையான கிராமம். எத்தனையோ ஆண்டுகளாக இங்க வந்த கிராமங்கள் இந்த ஏரியாவில் நிறைய இடத்துக்கு வந்தாச்சு. தம்பி உயர்ந்தரை மேல பொருந்திய ராஜேந்திரன் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு திமிரு வரும். எல்லாருக்கும் ஒரு திமிரு வரும். என்ன திமிரு வரும்? என்ன திமிரு? ஒரு கனி இருக்கிறவன் ஒன்றரை கனி வாங்கணும்னு கூட திமிரு வந்து ஆசைப்படுவான். நீ இப்ப இந்த மாதிரி பொண்ணு வாசிக்கிறேன், சினிமாவில் பொண்ணு வாசிக்கிறது ஒரு திமிரு வரும். தம்பி ஆண்டு வாசிக்கிறாரு, அவரு இன்னும் கொஞ்சம் மேல போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவரு ஒரு திமிரு வரும். ஒரு ஆசை திமிரு திமிரு உண்டு, ஆசையும் உண்டு. தம்பி மட்டும் வாசிக்கிறார். ஒரே ஒரு தடவை தான் இந்த தம்பியுடைய வாசிப்பை நான் பார்த்தேன். அதனாலதான் இன்னைக்கு நான் ஒரு பாட்டு அவர்கிட்ட பாடினேன் தாண்டா குளத்துல. அப்படிப்பட்ட தம்பி இன்னும் மேல போகணும்னு நினைக்கிறார். வசதியா சேர்த்து கொள்ளணும்னா ஒரு மனுஷன் நினைக்கிறான். இந்த ராஜேந்திரன் தானே அந்த ஆளுக்கு முத பபும் போட்டு விட்டது நான் தான். வந்து ஏதோ சம்பாதிக்கிறாரு, அதை வச்சுக்கிட்டு கூட விட்டு வச்சுட்டு கொண்டு அது கூட நம்ம கேள்விலாம் வேண்டாம். இப்ப இவ்வளவு நாளா கூட்டாங்க என்ன வச்சிருக்கிறோம்? என்ன வச்சிருக்கோம்? ஒண்ணு நான் சம்பாதிக்கிறத நீந்திக்கிறேன், நீ சம்பாதிக்கிறது என் பிள்ளை நீக்குது. உன் முன்னாடிங்க என் பிள்ளை கொண்டாடி அதான் செய்யணும். இந்த ராஜேந்திரனுக்கு ஒரு கொழுப்பு பாருங்க. ஒரு 7-8 மாசத்துக்கு காசியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிற காசிய இந்த கொப்பளம் கொண்டாந்து ஒரு நாடகத்துக்கு நான் வந்திருந்தேன். ஒரு 3 நாடகம். அப்புறம் அங்க இருந்து வந்திருந்தாங்க. நீங்க கண்டிப்பா வரணும்னு நினைச்சிட்டு கையெழுத்து கொண்டாரு. வந்துடும் சொன்னேன். இவ்வளவு ஏன் ஒரு இல்லாது இங்கே எப்படி இருக்கிறார்கள்? அவர்களுக்கு இந்த ஐயனாரப்பன் துணை கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்து வருகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். கோயிலுடைய டிரஸ்டியாக இருக்கக்கூடிய அருமை ஐயா முருகேசனுடைய சேர்ந்தவர்கள் என்னிடத்தை தாமத அட்வான்ஸ் கொடுத்து சில நாட்கள் ஆட சொல்லி இருக்கிறார்கள். இந்த வட்டாரங்களில் நிறைய உள்ள ஆடு இருக்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்க. நான் தான் இங்க இருக்கிறத கொஞ்சம் வயசானு நினைக்கிறேன். ஆமா கிழவா உனக்கு பேசிட்டு அவனுக்கு எப்படி தெரியும்? அதான் கேட்கிறேன். எனக்கு பேசிட்டு உனக்கு எப்படி தெரியும்? இல்ல இல்ல தூங்கும் போது பார்த்துருப்போம். எங்க ராஜதிமா ரசிக்க வந்து ரசிக்க வந்து அடுத்த தொடரே
போச்சு. மலையாள நாட்டு வரையிலே நாடகம் இருக்கிறது. நிறைய நடிகர்கள் வந்திருக்கிறார்கள். பிரசித்தி பெற்ற அதாவது உங்கள் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மிக சிறப்பான நாடகம் நடைபெறும். அவர் காத்து அதான் ஆசிரியர்கள் குருவாக இருந்து அரங்கேற்றம் செய்கிறார்கள். ஏதோ ராஜேந்திரன் வந்து இன்னைக்குதான் அவர் வந்து ஒரு நாடு இருக்கிறாரு, சோத்திர கலக்கிறார் இருக்கிறார். இன்னைக்குதான் ராஜபாட்டு ஹரிச்சந்திர வேஷம் போட்டிருக்கிறார். ஏதோ குற்றமுறை இருந்தால் உங்கள் பிள்ளைகளோடு கவனித்து உங்கள் அன்பான அவர்களுக்கு தருமடி கேட்டுக் கொள்வோம். வணக்கம் வணக்கம். நன்றி. அம்மாடி
வாசம் தானே. அங்க ரெண்டு குச்சிக்காரி குசு குசுன்னு பேசலாம். இதுல என்ன தப்பு இருக்கு? தேவடியா தேவடியா பண்ணாதோ? இந்த குச்சிக்காரி கேக்குறாளா? எந்த குச்சிக்காரி? எந்த குச்சிக்காரியா? கதையிலையா? தேவடியா தேவடியா தேர்வு பண்ணலாம். அங்க ரெண்டு குச்சிக்காரி குசு. அதுதான் நான் சொல்றேன். தேவடியா தேவடியா போறா. இந்த குச்சிக்காரி கேக்குறாளா? எல்லாரும் விட்டு வந்து சாப்பிடுறாங்க. பயமோன ராத்தி எனக்கு நேரம் இப்ப சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். நீ விதிமட்டே சாப்பிடுற. எல்லாம் வெட்டு பார்த்தா சாவுமா. செருக்கி போற விஜயலட்சுமி என்கிட்ட குத்துப்பட்டா சாவுமா நீ. இப்படி என்னையா சொல்ற நீ? ஏம்மா, நான் என்ன சொல்றேன் நீ? என்ன சொல்ற? ஆடுவேன். நான் ஆடுவேன். பாடுவேன். நான் பாடுவேன். ஓடுவேன். நானும் ஓடுவேன். ஆடுவேன். ஆடுவேன். ஆடுவோம். நான் ஆடுவேன். ஆ. பாடுவேன். ஆடுவேன். ஓடுவேன். நானும் ஓடுவேன். எங்க ஓடுவேன்? இப்படி என்ன? நல்லா சிந்திச்சு பாரு. ஏன்? எல்லாம் பங்காளிவா. யோ யோ. ஒட்ட ஒரே சேவலை விட்டு அனுப்பிட்டாங்க நமக்கு. சரியா? ஆய்வாரில காவல் எங்க உட்காந்துட்டே தெரியல. யோ, நீ எழுதிட்டு இருக்க. என் எனக்கு வந்துருக்கு. நீ ஆடி உள்ள பாடி நான் பார்க்கணும். ஏன் சொல்ல மாட்டேன் காய் போய் பாடுறா. அது பாடிய பார்த்து இங்க பாரியா? என் எனக்கு வந்திருக்கு. அப்படியே ஒண்ணு ரெண்டு கலப்பா குந்திருக்கு. நேரம் கட்டுறதுனால அப்ப லேசா காட்டிட்டு போடுமா. லேசா ஆடி பார்ப்போமா. அடி ஆக்காட்டி ஆக்காட்டி எங்கெங்கே முட்டையிட்டே எங்கெங்கே முட்டையிட்டே எங்கெங்கே முட்டையிட்டே எங்கெங்கே முட்டையிட்டே நான் கண்ணே குறைச்சி கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் நான் இட்டது 4 முட்டை பொறிச்சது 3 குஞ்சு அந்த 3 குஞ்சில மூத்த குஞ்சு கிளத்தேடி 3 மலை சுத்தி வந்தேன் அந்த நடு குஞ்சு கிளத்தேடி 4 மலை சுத்தி வந்தேன் அந்த இளைய குஞ்சு கிளத்தேடி போகையிலே அந்த காணி மகன் அந்த காணி மகன் அந்த காணி மகன் கண்டிருந்து கண்ணி போட்டான் நான் பெத்த மக்கா என் காது 2 தண்ணிக்குள்ளே ரெக்க 2 மாரடிக்க நான் பெத்த மக்கா நான் அழுத கண்ணீர் ஆறு பெருகி ஆன குளிப்பாட்டு அவ குளமும் பெருகி குளிர குளிப்பாட்டு பண்ணி பெருகி பள்ளம் குளிப்பாட்டு ஏரி பெருகி எதிர்